ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். குக்கிங் ஆயில், தேங்காய் எண்ணெய், ஏதாவது உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் உப்புத்தூளும் மிளகாய் தூளும் மசாலா தூளும் மஞ்சள் தூள் தேவைன்னா போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை ஒரு 10 நிமிஷமாக உப்பு கொஞ்சம் போட்டு அவிச்சு எடுத்து வச்சு தோலை உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை 4 பேர் இருக்கிறதுனால 4 முட்டைகளை நான் இந்த மாதிரி இந்த கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறதுல நான் போட்டு இந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் முட்டையில் மேலே ஒரு 4 கீரல் மாதிரி போட்டுக்குங்க. அதாவது ப்ளஸ் மாதிரி முட்டை நுனியில் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வெட்டியிருக்குங்க. விருப்பம் இல்லாட்டி வெட்டிக்க தேவையில்லை. வெட்டி செய்யும் பொழுது நல்லா கொஞ்சம் மசாலாலாம் இறங்கி இருக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மசாலாவில் முட்டையை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதனால் எல்லோரும் செய்யலாம். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு சாதம் மட்டும் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ முட்டையை நல்லா இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நம்ம இந்த மாதிரி மசாலாலே போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த முட்டையில் மசாலாலாம் நல்லா பிரிஞ்சு சேர்ந்து வந்திருக்கும். இப்போ இது ஓரளவு நல்லா சேர்ந்து வந்ததுக்கு பிறகு முட்டைகளை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம முட்டையை எடுத்து வச்சுக்குவோம். ஒவ்வொரு முட்டைகளாக நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சே நீங்கள் கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்பொழுது இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் நல்லா ஒட்டிடும். அப்போ நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம குழம்புல போடும்பொழுது முட்டை மசாலா இருக்காட்டி நல்லா இருக்காது. அதனால நம்ம மசாலா கொஞ்சம் போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது டக்குன்னு குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த முட்டையெல்லாம் நம்ம ஒரு டிஷ்ஷில் நான் முதல்ல எடுத்து வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு இதே பேன்லேயே நம்ம மேற்கொண்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் மாதிரி எடுத்திருக்கேன். அதாவது எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறேன். இப்போ இந்த மசாலாலேயே நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கருகி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் குழம்பு சாப்பிடும் பொழுது அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம பிறகு எல்லாம் செஞ்சு வரும் பொழுது நல்லா இருக்கும். இப்போ தேவையான அளவு தக்காளி போட்டுக்குங்க. நான் சின்ன தக்காளி இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 2 தக்காளியுமே சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு புளிப்பு தன்மை கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். தேவைன்னா போட்டுக்குங்க, தேவையில்லாட்டி போட்டுக்க தேவையில்லை. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்குவோம். போட்டுட்டு மிளகாய் கொஞ்சம் போட்டுக்குவோம், பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மசாலாலே எல்லாம் மிக்ஸ் ஆகி வேகும் பொழுது தான் அந்த முட்டை குழம்பு நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்குவோம். உங்களுக்கு குழம்பு ரெட் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்லா ரெட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் அது சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் எல்லாத்தோடையும் பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு செய்யும் பொழுது தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு தான் போட்டிருக்கோம். அது பத்தாதுங்கிறதுனால உப்பு கொஞ்சமும் மசாலா தூள் கொஞ்சமும் நம்ம போட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு அவிச்சு வச்சுருக்கிற அந்த மசாலா முட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா முட்டையை இதோடு சேர்த்து இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த கிரேவியும் சேர்ந்து இருக்கும்பொழுது முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் விருப்பம்னா கட்டிப்பால், தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் விருப்பம் இல்லை, வேணாம் நார்மலாகவே இருந்தால் போதும்னா கூட நீங்கள் அந்த மசாலாவில் முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் இது மெயின் குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுனேன். உங்களுக்கு தேங்காய் பால் விருப்பம் இல்லாட்டி தேவையில்லாட்டி நீங்கள் சும்மா அந்த முட்டையை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா மிளகுத்தூள் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண விட்டுட்டு இறக்குனா சுவையான முட்டை குழம்பு ரெடி. நீங்கள் இந்த தேங்காய் பால் ஊற்றாமல் சும்மா பிரட்டி எடுத்திங்கன்னா இது முட்டை குழம்பு இல்லாமல் முட்டை பிரட்டல் மாதிரி இருக்கும். அதுவும் நல்லாவே இருக்கும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான முட்டை குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃபைனலாக முட்டை குழம்பு இருக்கும். தேங்க்யூ.